ஹலோ எவ்ரிவன். ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் இன்வால்வ்டு இன் த ஃபாலோவிங் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ரியாக்ஷனில் எந்த ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே, அதாவது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோடமைட் கொடுத்துருக்காங்க. ஓகே, NaNH2. இந்த NaNH2 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் பேஸாக ஆக்ட் ஆகும். பேஸோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அது புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா? அசிடிக் புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற இந்த காம்பவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புரோமின் இருக்குது பார்த்தீங்களா? புரோமினுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் அசிடிக்காக இருக்கும். மோர் அசிடிக் அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் H+. ஓகேங்களா? ஸோ இந்த பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிஆர் அதாவது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பக்கத்தில் வந்து இருக்கிற இந்த ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த நைட்ரஜன் மேலே இருக்கிற இந்த ஹைட்ரஜனையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா H+ஆக ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கார்பானயான் ஃபார்ம் ஆகும். இந்த இடத்துலையும் கார்பானயான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல பார்த்தாவே தெரியுது நம்ம என்ன பண்ணோம், இந்த ரேடிக்கல் வந்து உள்ளே வந்து பிஆர் வந்து எலிமினேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ பென்சைன் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது தான் இங்கே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இன்டர்மீடியேட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டது கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சைன் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ இங்கே பென்சைன் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறத ஃபார்ம் ஆகும். ஓகே, பிஆர் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியோஃபைல் அதாவது இதுக்கு மேலே இருக்கிற இந்த மைனஸ் சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென்சைன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைல் தான். ஓகேங்களா? பென்சைன் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைலை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்பரிங் கொடுங்களா. இது ஃபர்ஸ்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, இது சிக்ஸ்த்து. ஓகேங்களா? இப்போது இந்த பாண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து அட்டாக் பண்ணுது நியூக்ளியோஃபைல். அட்டாக் பண்ணி ஃபஸ்ட்டுக்கும் சிக்ஸ்த்துக்கும் இடையில வந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ டோட்டலாக இங்கே எத்தனை மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 6 மெம்பர் ரிங் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த பாண்ட் இங்கே அட்டாக் பண்ணும் பொழுது இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகி இந்த இடத்துல வந்துடும். ஓகேங்களா? ஸோ நமக்கு 6 மெம்பர் ரிங் வந்து ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த இடத்துல வந்து நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரோட்டனேஷன் நடந்து நமக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? இந்த இடத்துல புரோட்டனேஷன் நடந்து ஹெச் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா? அப்போது நம்மளோட ரியாக்ஷனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த காம்பவுண்டும் நமக்கு கிடச்சிருக்கிற ஃபைனல் காம்பவுண்டும் சேம். ஓகேங்களா? அப்போது இந்த ரியாக்ஷனில் நமக்கு எந்த ரியாக்டிவ் இன்டர்மீடியேட் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பென்சைன் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் சி பென்சைன். ஓகேங்களா? தேங்க்யூ.